விஜயாவை பார்த்தாலே யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங் ஆகுதோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா விஜயாவை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுது. எனக்கும் அப்படிதான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முத்து மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. அது என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். முத்து வந்து பிரின்சிபல் தலையில கள்ளக்கூட்டி எரிஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். முத்து வந்து எதிர்த்து கூட பேசல, நான் இந்த தப்பை பண்ணல அப்படின்னு கூட சொல்லல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா அங்க ஸ்கூலுக்கு வந்து இவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம முத்து உடஞ்சு போயிட்டாரு. என்னடா இது நம்ம அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து உடஞ்சு போய் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பேசியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப அமைதியா இருந்துட்டாரு. மனோஜும் ஒரு வார்த்தை கூட பேசலங்க. அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். எங்க நம்ம கிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்துருக்கான். முத்து நினைச்சிருந்தா அன்னைக்கே அவன் தான் பண்ணா அப்படின்ற விஷயத்த சொல்லி அவனுக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். சேர்த்து கிடையாது, அவனுக்கு மட்டுமே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா அப்ப முத்து அப்படி செய்யல. அது இவனுக்குமே நல்லா தெரியும் முத்து அப்படி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காகவாவது முத்து கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்திருந்திருக்கலாம். முத்து நமக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது மனசாட்சியோட இந்த விஷயங்கள் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மனோஜ் ஒரு மனுஷாட்சி இல்லாத மிருகமா தான் நடந்துகிட்டு இருக்கான். சரி, இப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீனா கிட்ட முத்து அழுகுன்னு அழுகுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதான் மீனா என் வாழ்க்கையில நடந்தது, இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த துயரம், நான் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்ல, அப்பதான் மீனாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து முத்து வந்து எங்க அம்மா கையால சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருப்பாரு. அப்போ அதோட வலி என்ன அப்படின்றத மீனா இப்பதான் புரிஞ்சிருக்காங்க. அப்போ முத்துக்கிட்டே சொல்றாங்க, அன்னைக்கு உங்க அம்மா கையால சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அதோட வலி என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா இப்ப தெரியுதுங்க அதோட வலி என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லும்போது உண்மையிலே அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்து வந்து எப்படி ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க, வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து எப்படி வந்து தடுக்கிறாங்க, அதே மீறி வந்து முத்து வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவரும் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டாரு. அண்ட் அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இவர் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதாவது நம்ம அண்ணாமலை வந்து நீங்க இருக்க வேணாப்பா, இங்க வந்துனா உனக்கு தான் வந்து கெட்ட பேரு, ஸோ நீ வந்து பாட்டி கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஊருக்கு அனுப்ப, அதுக்கப்புறம் முத்து ஃபுல்லா பாட்டி ஊர்ல தான் இருந்து படிச்சிருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் முத்து ஒரு வழியா மீனா கிட்ட சொல்லிட்டாரு. இது ஒரு ட்விஸ்டாவே போய்கிட்டு இருந்தது. பட் அது வெளியே வந்தது நல்ல விஷயம் தான். பட் இவ்வளோ லேட்டாக இவ்வளோ ஸ்லோவாக வந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ மனோஜ் பேசுகிற வாய்ஸ், முத்து வேறு பேசுகிற வாய்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. அதுக்கு பதில் இப்போ இருக்கிற வாய்ஸே போட்டு விட்டா இன்னும் கொஞ்சம் ஃபீலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ மீனா, நீங்கள் இதுக்காக தான் கிருஷ்க்கு இவ்வளோ தூரம் போராடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட வலியை கிருஷ்யும் இன்னைக்கு அனுபவிச்சிடக்கூடாது அவங்க அம்மாவால். ஸோ அவன் நல்லா இருக்கணும், அவனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் மீனா, அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையிலே அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மீனாவும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட இருப்பேன், நிச்சயமாக நம்ம சேர்ந்தே சாதிப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க வேண்டியது இருக்குது, நம்ம சேர்ந்தே சாதிப்போம், அது போக உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.